அக்டோபர் மாதம் பீகார்ல நடக்க போற சட்டப்பேரவை தேர்தல்ல அந்த மாநில முதலமைச்சரான நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 125 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஓகே சொல்லுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா 2020ஆம் ஆண்டு பீகார்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்போ 110 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 74 இடங்கள்ல ஜெயிச்சு மாநிலத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்தது. அதே நேரத்தில் 115 தொகுதிகளில் போட்டிக்கிட்ட நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் கட்சியால வெறும் 43 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனாலும் கூட கூட்டணி தர்மத்துக்காக நிதிஷ்குமார் கிட்ட முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. இது மட்டும் இல்லாம இப்போ நடக்க போற இந்த 2025ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை கூட பீகார்ல என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமாருடைய தலைமையில தான் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத பாஜக ஏற்கனவே அறிவிச்சிருச்சு. இப்படி அடுத்தடுத்து நிதிஷ்குமாருக்காக தொடர்ந்து விட்டு கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய பாஜக சீட் ஷேரிங்லையும் அந்த விட்டு கொடுத்தல செய்யுமா? இன்னொரு பக்கம் எப்படி ஐக்கிய ஜனதாதளம் தங்களுடைய சீட் ஷேரிங்கான டிமாண்டை ராஜதந்திரத்தோட முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். பீகார்ல மொத்தமா 243 தொகுதிகள் இருக்கு. எங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா 122 தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டியது கட்டாயம். இப்போ அங்க 125 தொகுதிகளில் நாங்க போட்டி போடணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் எப்படி இந்த சீட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏற்கனவே நிதிஷ்குமார் பீகார் மாநிலம் முழுக்க பிரகதி யாத்திரா அப்படிங்கிற பேர்ல ஒரு பேரணி போயிட்டு இருக்காரு. ஸோ அதுல கிடைச்ச இன்புட்ஸ், ரெண்டாவது பஞ்சாயத்து லெவல்ல இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள நிர்வாகிகள் கிட்ட இருந்து வாங்கின இன்புட்ஸ், அது போக 2010 மற்றும் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய ஜனதாதள வேட்பாளர்கள் எப்படி களத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த எல்லா இன்புட்ஸையும் ஒன்னா போட்டு தான் இந்த 125 தொகுதிகளில் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது சரி, 2010 2015 எலெக்ஷன்ஸ் ஓகே. ரீசெண்டா கடைசியா நடந்து முடிஞ்ச 2020ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை எதனால நிதிஷ்குமார் கணக்குல எடுக்கலன்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அந்த இடத்துல தான் நிதிஷ்குமாருடைய ராஜதந்திரம் முடிஞ்சிருக்கு. 2010 பீகார்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளமும் ஒரு கூட்டணியா போட்டி போடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சிகள் ஒரு கூட்டணியா போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் தனிச்சு போட்டி போடுது. இந்த தேர்தலில் 102 இடங்கள்ல போட்டியிட்ட பாஜக 91 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 141 இடங்கள்ல போட்டி போட்டு 115 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்படியே 2015ஆம் ஆண்டு பீகார்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்தோம் அப்படின்னா அப்போ பீகார்ல மகாகத்பந்தன் அப்படிங்கிற பேர்ல புதுசா ஒரு கூட்டணி உருவாகி இருந்தது. அந்த கூட்டணியில ராஷ்டிரிய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் ஒன்னா நின்று மகாகத்பந்தனா நின்னாங்க. இன்னொரு பக்கம் என்டிஏவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பாரதிய ஜனதா கட்சி, ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி, லோக் ஜனசக்தி, இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா நின்று தேர்தலை சந்திச்சாங்க. இந்த தேர்தலில் 101 இடங்கள்ல போட்டிக்கிட்ட ராஷ்டிரிய ஜனதாதளத்துக்கு 80 தொகுதிகள் கிடைச்சது. அதே மாதிரி 101 தொகுதிகளில் போட்டிக்கிட்ட ஐக்கிய ஜனதாதளம் கட்சியால 71 இடங்கள்ல ஜெயிக்க முடிஞ்சது. என்னதான் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தங்கள் கட்சியை விட 9 இடங்கள் குறைவா ஜெயிச்சிருந்தாலும் கூட இங்க கூட்டணி தர்மத்துக்காக ராஷ்டிரிய ஜனதாதளம் நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தாங்க. ஆனா 2020ஆம் ஆண்டு பீகார்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த தேர்தலில் நிதிஷ்குமாருக்கு பலமான அடி விழுந்திருந்தது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட கூட்டணியில இருந்த நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் இந்த 2020 சட்டப்பேரவை தேர்தலில் மறுபடியும் பாஜகவோட என்டிஏ கூட்டணியில ஐக்கியமாயிருச்சு. சோ அந்த என்டிஏ கூட்டணியில பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சிகள்லாம் இருந்தது. ஆனா கடந்த முறை பாஜகவோட என்டிஏ கூட்டணியில இருந்த லோக் ஜனசக்தி கட்சியோ இல்ல ராஷ்டிரிய லோக் சமதா கட்சியோ இந்த முறை கூட்டணியில இருந்து அவங்க கூட இல்ல. அந்த தேர்தலில் 110 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜகவால 74 இடங்கள்ல ஜெயிக்க முடியுது. அதே நேரத்தில் 115 தொகுதிகளில் போட்டிக்கிட்ட ஐக்கிய ஜனதாதளத்தால வெறும் 43 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. இதற்கு முக்கியமான ஒரு காரணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக் ஜனசக்தி கட்சி. ஏன் அப்படின்னா அப்போ மத்தியில பாஜகவோட கூட்டணியில இருந்த சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி மாநிலத்துல நிதிஷ்குமாரோட ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாடுகளால தனியா 135 தொகுதிகளில் களமிறங்கினாங்க. அந்த கட்சியால ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படின்னாலும் 25 இடங்கள்ல ஐக்கிய ஜனதாதளம் வேட்பாளர்கள் தோற்பதற்கு காரணமா வாக்குகளை பிரிச்சதுல லோக் ஜனசக்தி கட்சி வேட்பாளர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இதே மாதிரி கூட்டணியை பிரிக்கிற வேலையை தான் பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து வெளியில வந்த ராஷ்டிரிய லோக் சமதா கட்சியும் ஜெயிச்சிருந்தது. அந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வெளியில வந்ததுக்கு பின்னாடி பேட்டி கொடுத்த லோக் ஜனசக்தி பார்ட்டியுடைய சிராக் பஸ்வான் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மோடியோட ஹனுமான், பீகார்ல பாஜகவை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அந்த களத்துல இறங்கின, தேர்தல் களத்துல இறங்கினேன், அதை நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு.
இப்படி லோக் ஜனசக்தி கட்சி ஒரு அஜெண்டாவோட உள்ள இறங்கி ஐக்கிய ஜனதா தள கட்சியுடைய வாக்குகள் எல்லாத்தையும் பிரிச்சு அந்த கட்சி வந்து தோல்வியை சந்திச்சதாலதான் இப்போ எந்தெந்த தொகுதியில எல்லாம் போட்டி போடணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை எடுக்கும்போது அந்த கிரைட்டீரியாவை செட் பண்ணும்போது 2020ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஐக்கிய ஜனதா தள கட்சியுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இப்படி 2010 2015 தேர்தல்களை மட்டும் வச்சு அவங்க செலக்ட் பண்ண அந்த 125 தொகுதிகள்லையும் கூட ஒரு 10 தொகுதிகள் பாஜக ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகளாகவும் 10 தொகுதிகள் பாஜக போட்டியிட்டு தோற்ற தொகுதிகளாகவும் இருக்கு. சோ இந்த தொகுதிகள்ல எல்லாம் மறுபடியும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு பாஜக முன்வருமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இது மட்டும் இல்லாம இன்னொரு ராஜதந்திர வேலையும் கூட நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் செஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவுரங்காபாத், ஜெஹானாபாத், கயா மாதிரியான பகுதிகள் எல்லாத்துலயும் நம்ம போட்டியிட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் வந்திருக்கு. இதுல அவுரங்காபாத், ஜெஹானாபாத் எல்லாமே வந்து மக்களவை தொகுதிகள். 2024 நடந்த இந்த மக்களவை தேர்தலில் இந்த 2 தொகுதிகளுமே வந்து ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சி ஜெயித்த தொகுதிகள். இந்த 2 மக்களவை தொகுதிகளுக்கும் கீழே ஒரு 12 சட்டப்பேரவை தொகுதிகள் வருது. சோ மக்களவை தேர்தல் நேரத்தில் நடந்த அந்த வாக்குப்பதிவை நம்ம சட்டப்பேரவை வாரியா பிரிச்சோம் அப்படின்னா கூட இந்த 12 சட்டப்பேரவை தொகுதிகளிலையும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளர்கள் தான் வந்து முன்னிலையில இருந்திருக்காங்க. அதே மாதிரி கயா மக்களவை தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொகுதியை ஜெயிச்சது இப்போ பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சாவா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் தான் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சாவால முன்னிலை பெற முடிஞ்சது. 2 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தள் தான் முன்னிலையில இருந்தாங்க. சோ இப்ப வரப்போற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த அவுரங்காபாத், ஜெஹானாபாத், கயா மாதிரியான இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஐக்கிய ஜனதா தளத்துடைய ஆய்வு முடிவு. சோ அதனால அந்த போட்டியில நாம ஏன் குதிக்கணும், நம்ம விலகிக்கலாம், பாஜக மாதிரியான மற்ற கூட்டணி கட்சிகளை தள்ளிவிடலாம் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திர முடிவுக்கு வந்து ஐக்கிய ஜனதா தளம் வந்திருக்கு. இப்போதைக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வந்து 125 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செஞ்சிருக்கு. பாஜகவுக்கு 118 தொகுதிகள் மட்டும்தான் மிஞ்சும். இந்த 118 தொகுதிகளில் இருந்துதான் லோக் ஜனசக்தி, ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா மாதிரியான மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பாஜக சீட்டுகளை பிரிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். மக்களவை தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் கிடையாது. ஏன்னா மக்களவை தேர்தலில் வந்து தேசிய கட்சிகள் தான் அங்கெல்லாம் பிரதானமா இருக்கனால அந்த கட்சிகள் அதிகமான தொகுதிகளை எடுத்துட்டு மாநில கட்சிகளுக்கு 1-2 தொகுதிகளை மட்டும்தான் ஒதுக்கும். இந்த தேர்தல் வந்து சட்டப்பேரவை தேர்தல், அதனால மாநில கட்சிகள் அதிகமான சீட்டுகளை வந்து டிமாண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ லோக் ஜனசக்தியும் ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சாவும் என்ன மாதிரியான நெருக்கடியை வந்து பாஜகவுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் கூட எழுந்திருக்கு. சோ பாஜக நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் முன் வச்சிருக்கக்கூடிய இந்த சீட் ஷேரிங் டிமாண்டுக்கு ஓகே சொல்லுமா அப்படிங்கறதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் கிட்ட பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் போது சீட் ஷேரிங் பத்தி பேசுறதுக்கு இது ரொம்ப ஏர்லியான டைம், இன்னும் எலெக்ஷனுக்கு நாட்கள் இருக்கு. சோ அந்த எலெக்ஷன் நெருங்கும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போயிருக்காங்க. ஆனா நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் 2020 எலெக்ஷன் மாதிரி 2025 எலெக்ஷனும் தங்களுக்கு ஒரு டிசாஸ்டரா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்முடிவோட ரொம்ப மெட்டிகுலஸா சீட்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி 125 தொகுதிகளுக்கு வந்து டிமாண்ட் வச்சிருக்காங்க. பாஜகவுக்கு வந்து நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தின் தேவை மத்திய அரசுல இருக்கு. சோ வந்து அவருடைய மனம் புண்படாம எப்படி அவருடைய சீட் ஷேரிங் டிமாண்டை வந்து பாஜக எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பீகார் அரசியல் களத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.